சமைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சுகரே சேர்க்காம அவ்வளோ சூப்பரான நட்ஸில் பால் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். வெல்கம் டு மை சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நான் ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். சட்டியை வச்சாச்சு. இதில் ஜஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா உருக விடுங்க. நான் இன்றைக்கி சின்ன சின்ன கப்பில் தான் எல்லா பொருள்களும் சேர்த்து வறுத்து செய்ய போகிறேன். நீங்கள் எந்த அளவுகள் எடுத்தாலுமே எல்லாமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. சின்ன கப்பில் நான் வெள்ளை கலரில் உள்ள அவல், நார்மலான அவல் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு எல்லா பொருளையும் வதக்க ஆரம்பிங்க. ஜென்ரலாக அவல் பார்த்திங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் அவல். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கூட இதை சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிடக்கூடிய அளவுகள்லாம் இருக்க ஒரே மாதிரி அளவுகளில் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே அளவுகளில் நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை, அவல் இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு பாதாம் பருப்பு அதே கப்பில் இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். பாதாம் பருப்பு கொஞ்சம் வறுபடணும். அடுப்பை பார்த்திங்க அப்படின்னா சிம் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பாதாம் வறுபட்டதுக்கு அப்புறமா நான் முந்திரி சேர்த்துக்கிறேன். பாதாம் பருப்பு பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங்கில் வாங்கினதுனால கொஞ்சம் மொறுமொறுன்னு தான் இருக்குங்கிறதுனால டக்குன்னு நான் முந்திரியெல்லாம் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வறுபடல் டைம் ஆகும் அப்படின்னா அவலும் பொட்டுக்கடலையும் வறுத்து முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மிதமான தீயில் எல்லாமே நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பொட்டுக்கடலை, இந்த முந்திரி இதெல்லாமே நம்ம சேர்த்து செய்யும்போது இதிலெல்லாம் எல்லாத்துலேயுமே அயன் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். அப்புறம் நல்ல ஒரு செரிமான சக்தியை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சத்தான உருண்டை ஈவினிங் சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும் உடம்புக்கு. அதுக்கப்புறம் இனிப்புக்காண்டி பார்த்திங்க அப்படின்னா நான் பேரிச்சம்பழம் சேர்க்குறேன். இந்த பேரிச்சம்பழம் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வாங்கின பேரிச்சம்பழம் தான். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பேரிச்சம்பழம் போட்டதுக்கப்புறமா பேரிச்சம்பழத்தில் அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட்டு போட்டு தான் வருது. ஸோ அதனால் அந்த ஸ்வீட்டே போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டிருக்கக்கூடிய பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாமே நம்ம அரைக்கும்போது அதுலேயே ஒரு ஸ்வீட்னஸ் வரும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த பேரிச்சம்பழத்தை மிக்ஸ் பண்ணால் போதும். பேரிச்சம்பழத்தை அதிகமாக ஃப்ரை பண்ணக்கூடாது. அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 5 நிமிஷம் மிக்ஸி ஜாரில் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் மிதமாக பொடி பண்ணியிருக்கு. மேலாக அதை எடுத்து வச்சுட்டு பார்ப்போம். இப்போ பாதாம் பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு முழுசாக இருக்குது. அதனால் இன்னொரு தடவை அரைச்சிட்டு வந்துடுறேன். இன்னொரு தடவை அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு தடவை அரைச்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு பொடி பண்ணால் போதும். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம ஸ்வீட்டே சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு அப்படி கண்டிப்பாக ஸ்வீட் வேணும் அப்படின்னா வெல்லம் நான் சேர்த்துருக்க இந்த கப்பால் அந்த அளவுகளில் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உருட்டுறதுக்காக கொஞ்சம் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நம்ம அப்படியே உருட்டிட வேண்டியதான். இது அவ்வளோ ஹெல்த்து. அதாவது ஈவினிங் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி எல்லா நட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் கப்பில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த கப்பில் சின்ன சின்ன கப்புகளில் எடுத்து ஒரே அளவில் ஈக்குவலாக நான் கோப்புற மாதிரி எடுத்தேன். அதே மாதிரி ஒரே அளவுகளில் எடுத்து அப்படியே நெய்யில் வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு அப்படியே ஊட்டினோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச இந்த அளவுகளில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 12 உருண்டைகள் வந்தது.
ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலாக வீட்டில் 1, 2 சாப்பிட்டா போதும். அப்பப்போ செஞ்சுக்கலாம் தேவைப்பட்டா. எதையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க வீட்டில். ரொம்ப ஹெல்த்தியாக எல்லாருமே இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த நட்ஸில் செய்யக்கூடிய இந்த உருண்டை. இந்த வாரம் இந்த மாதிரி வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி நட்ஸில் வந்து உருண்டைகள் செஞ்சு கொடுங்க. நான் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இனிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஏன்னா நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் உள்ள ஸ்வீட்டுமே இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒன்று சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை ஒன்று நாள் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.